எனக்கு அப்போ ஒரு 25 வயசு. நான் ஏதோ தொழிலில் இருக்கிறேன். ஒரு மத்தியானம் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த மீட்டிங் இன்னொன்று இருக்குது. நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியில் நான் மைசூரில் இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா, நமக்கு எதனால் செய்கிறதுக்கு இருந்தால் நாம் மலை மேலே போயிடுவோம். சாமுண்டி மலை ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லைன்னா மலை மேலே தான் போகிறது. 1 மணி நேரம் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லைன்னா எங்கே போகிறது தெரியலனா மலை ஏறிடும். நான் கண்ணு கூட மூடல, கண்ணு தெரிந்தே இருக்குது. அது வரைக்கும் ஆன்மீகம் நானுன்னு ஆகாது. அந்த நாள் போய் மத்தியானம் அங்கே மலை மேலே உட்காந்துக்கிறேன். அது வரைக்கும் நானுன்னா இதுன்னு எனக்கு தெரியும். அது வேற யாரும். அவர் பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது நானு, அவர் யாரோ. இப்படி உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எது நானு எது நான் இல்லைன்னு எனக்கு புரியல. நான் உட்கார்ந்த கல், சுத்த இருக்கிற காற்று, பூர சூழ்நிலையே எல்லாமே நானா போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் நானாவே இருக்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் இப்படி சாமானியமான நிலைக்கு வந்தா, நான் ஏதோ 10 நிமிஷம் நினைச்சேன், பார்த்தா 4.5 மணி நேரம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு கண்ணில் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி வந்ததே இல்லை. என் வாழ்க்கையில் கண் தண்ணியை சும்மா அப்படியே ஓடுது. சட்டையெல்லாம் ஈரமாயிடுச்சு. நான் எப்பவுமே அமைதியாக சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லாமே வெற்றிகரமாக நடக்குது. என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு உடலில் இருக்கிற ஒரு அணுவும் பேரானந்தத்தில் வெடிக்குது. எப்பவுமே என் வாழ்க்கையில நான் அப்படி உணர்ந்ததே இல்லை. உடலே வெடிச்சு போற மாதிரி ஒரு ஆனந்தம். Chamundi, because it's important for me. There is still that rock and that tree which are still intact. They're trying to make a tour of not just the Chamundi hill, of all the places of significance when I was growing up. The places where I escaped, the places where I was supposed to have studied, the places where I grew up, and places where things happened to me in different ways. So this is a 2-day or 3-day tour of Mysore city, not the regular commercial tour that happens. This is a tour where all I was, where all I spent time. The story will be told and people will be taken through that experience and coming to Chamundi Hill, go up the hill and come down. It's a beautiful place, the Chamundi Hill.